என்ன? அங்கே பாருங்கள். அது எனக்கு பிடிக்கும். ஆகவே எனக்கு ஒரு கோலா காண்டி தயார் செய். எளிது. இது முடிந்துவிடும். அது என்ன? அது என்னன்னு தெரியல. ஏன் பாருங்கள் பாட்டி, நமக்கு கோலா வேண்டும். ஆனால் பாட்டில் மட்டும் கோகா கோலாவின் மாயமான மறைவு. நான் கைகளின்றி கூட அதை செய்ய முடியும். ஓ வாவ். ஓ இல்லை, மன்னிக்கவும், இது எல்லாம் கோகா கோலா. மீண்டும் மன்னிக்கவும். அப்படியே தொடர்கிறோம். நமக்கு நிறைய இனிப்புகள் தேவை. நான் அவற்றையெல்லாம் ஒரு பாட்டிலில் வைக்கிறேன். இப்போது சில ரகசிய பொருட்களை சேர்க்கிறோம். நிறைய சர்க்கரை சிரப். ஏன் கொஞ்சம் சிந்திவிட்டது? பரவாயில்லை, எல்லாம் திட்டப்படி நடக்கிறது. அதுதான் நான் விரும்பியது. அதனால் மிகவும் குறைவாகவே உள்ளது. என்னிடம் இருக்கிறது. பாட்டி, ஜாடி உடைந்திருக்கலாம். அது சொல்றது. என்னிடம் எல்லாம் தயார். அதை மூடி குலுக்க வேண்டும். குலுக்கவும் குலுக்கவும் குலுக்கவும். ஆம், எனக்கு காத்திரு. என்ன? திட்டமிட்டபடி போகவில்லை. என்னை விடு பாட்டில். ஓ பாட்டி, நீங்க சரியா இருக்கீங்களா? ஆமாம், எல்லாம் சரியாக இருக்கிறது. முழுமையான சோடியாக்கத்திற்காக அதை பனியில் வையுங்கள். என்ன? சரி, நான் உனக்கு உன் மிட்டாய் செய்வேன். ஆனால் பாட்டியின் சமையல் முறைக்கு ஏற்ப ஒரு யோசனை. அம்மா, நம்மால் ஆரோக்கியமான தேனை குளிர்சாதன பெட்டியில் வைத்து உறைய வைக்கலாம். அங்கே உன் மிட்டாய் இருக்கும். பாட்டி, எங்கே போகிறீர்கள்? ஓ, மறந்து விட்டேன். என்ன காத்திருக்கிறாய்? இப்போது நான் சமைப்பேன். ஆகவே பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். என் மிட்டாய்க்கு எனக்கு கோகா கோலா தேவைப்படும். குழந்தை ஒரு கோலா மிட்டாய் ஆர்டர் செய்தது. நமது கோலாவிலிருந்து உருவாக்குவோம். நாங்கள் கொதிக்கிறோம். கோகா கோலாவில் ஜெல்லியை ஊற்றுகிறோம். நம்முடைய இளவரசிக்காக சில தங்க சீக்வின்களை சேர்ப்போம். இப்பொழுது நம்முடைய தங்க காந்தியை கலக்குவோம். அதனை ஒரு பாட்டிலில் ஊற்றுகிறோம். எதுவும் சிந்தாமல் மிகவும் கவனமாக செய்கிறோம். அதில் உள்ள ஒவ்வொரு சொட்டும் தேவை. அற்புதம். அது வாவ் இல்ல. இப்போது நான் உங்களுக்கு வாவ் என்பதை காட்டுகிறேன். பாட்டி, உங்கள் ஜாடியை பிடியுங்கள். இல்லையெனில் அது விழுந்துவிடும். இந்த மாதிரியான மந்திரம் என்ன? நாமா எரிகிறோமா? என் மிட்டாய் முழுமையாக உறைந்து விட்டது மற்றும் தயாராக உள்ளது. பாருங்கள். ஓ ஓ, நான் மறந்து விட்டேன். நான் இப்போதே எடுத்து வருகிறேன். இது குளிர்ந்திருக்கிறது. என் மிட்டாய் தயாராகிவிட்டது. இது மிகவும் குளிர்ந்திருக்கிறது. என் மிட்டாய் கூட உறைந்து விட்டது. பாருங்கள், சாப்பிடுங்கள். வாங்க. அப்படியா? இது எல்லாம் எனக்காக. இந்த டெடி கரடி முயற்சி செய்வோம். சரி. ஓ, இது நீள்கிறது. எனக்கு பிடிச்சிருக்கிறது. அடுத்தது என்ன? வாவ், இது பொன்னாக இருக்கிறது. வாவ், மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது நீ வாவ், இது காண்டியோட இருக்கிறது. ஆம், இதை முயற்சிப்போம். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. சகோதரிகளின் காண்டி வெற்றி பெறுகிறது. எனக்கு இன்னும் வேண்டும். நான் ஒன்றை எடுப்பேன். எனக்கு ஒரு பெரி வேண்டும். அதை தொடாதே. நான் வாபிள்ஸ் வேண்டும் என்று முடிவு செய்தேன். அது முடிந்துவிடும். சரி, நான் முயற்சிக்கிறேன். வாஃபிள்ஸ், நான் அதை நிச்சயமாக அறிவேன். காத்திரு, நான் முதலில் இருக்கிறேன். என் பேத்திக்காக சிறந்த வாஃபிள்களை செய்வேன். மாவு, பால், நிறைய சர்க்கரை, வெண்ணெய் மற்றும் கலக்கவும். நான் எப்படி செய்ய முடியும் என்று நீ பார்த்தாயா?
ஓ, கடந்த நூற்றாண்டு போல. இப்போது எல்லாவற்றையும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் செய்யலாம். என்ன நான் வேகமா இருக்கிறேன். வாங்க பாட்டி, வாங்க, நீங்க செய்யலாம். நீங்க ரொம்ப நகைச்சுவையா இருக்கிறீங்க. ஆம், வேகமா செய்யலாம். ஆஹா, ஆனால் எப்படி நான் இதை வேகமாக செய்ய முடியும்? வாங்கோ பாட்டி, வாங்கோ. ஓ, பாட்டி உடைஞ்சிட்டார். எல்லாம் சரியா? அது சரி, நீ கவனமாக இரு. ஆஹா, அதன் மாவஸ்டோ சாதாரண வாஃபல்ஸ் இல்லை, அன்சாய் நிறமிகள் இந்த சமையல்காரரின் சிறந்த நண்பர்கள். இதன் உதவியால் நான் மிக ரோஷனமான வாஃபல்ஸ்களை பெறுவேன். அது மிகவும் சிறந்தது. ஓ, வாங்க, நான் இதை சிறப்பாகவும் எளிதாகவும் செய்வேன். தயார் செய்யப்பட்ட உலர் கலவைகளில் பால் சேர்த்து கலக்கலாம். அவை என் சிறந்த சமையல் முறைகள். சமைக்க மட்டும் மீதம் இருக்கிறது. சிறிது நேரம் காத்திருந்து பார்ப்போம். இது சிறப்பாக இருக்கிறது. நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். நான் உண்மையில் சரியான சுவையை உறுதிப்படுத்துவேன். ஓ ஆம், வாஃபிள் அருமையாக இருக்கிறது. பாட்டி, நீ குழந்தை மார்கோவுக்காக சமைக்கிறாய். என் வாஃபிள் தயார். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு தட்டில் வைத்து சேர்க்க வேண்டும். ஊஹூஸ், நீலக்குத்துகள் நல்லது. ஓ, அவற்றை நீண்ட நாட்களாக சாப்பிடவில்லை. நானும் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். நான் அவற்றை எல்லாம் ஒரு தட்டில் வைக்கிறேன். ஏன் இன்னும் என்ன இருக்கிறது? ஏன் மேபிள் சிரப்? அதை சேர்ப்பது என் பேத்திக்கு பிரச்சனை இல்லை. இறுதியாக என் தோட்டத்திலிருந்து நேரடியாக ஒரு மணமுள்ள புதினா. அது என்ன சத்தம்? ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. கவலைப்படாதே, எனக்கு இன்னும் மாவு இருக்கிறது. அங்கே என்ன மாவு இல்லை. என்ன செய்யலாம்? ஓப்ஸ். நான் உனக்கு சொன்னேன், பாவம். நான் இப்ப ஏதாவது யோசிப்பேன். என் பையில என்ன இருக்குதுன்னு பாப்போம். ஒரு பரங்கிக்காய் இல்ல பொம்மை. நான் அதை இழந்துட்டேன் அப்படின்னு நினைச்சேன். ஓ, ஹக்கி வக்கி எவ்வளவு நகைச்சுவையாக இருக்குது. ஆனா மோசமா இல்ல. ஓ, கண்டுபிடிச்சேன். இது பொருந்துகுது. எனவே நான் நூடுல்ஸ் சமைக்க வேண்டும். நீங்கள் என்ன யோசித்தீர்கள்? ஒரு நிமிடம். அற்புதம், எவ்வளவு சுவையாக மணக்கிறது. இது வஃபில் மாவை விட மோசமாக இல்லை. கொஞ்சம் கூட மீதம் இருக்கிறது. இது தயாராக இருப்பது போல தெரிகிறது. நாங்கள் அதை ஒரு தட்டுல வச்சோம். மற்றும் அற்புதம். அது நகைச்சுவையா இருக்கு. கருத்துக்கள் இல்லை. படத்தை குழுமைப்படுத்தாதி வாஃபிளை மென்மையான மற்றும் இனிய மேகங்களை சார்ப்போம். இதோ சில சிற்றுண்டிகள் சேர்க்குவிச்சி. ஆஹா, நான் சிறந்தவன். எல்லாம் தயார், சாப்பிடுங்கள். ஐயோ, பூரே, எனது பிடித்த வாஃபிள்ஸ். இதிலிருந்து தொடங்கலாம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. மேலும் மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். சுவையாக இருக்கிறது. ஓ, இங்கே என்ன இருக்கிறது? எனது பிடித்த நீலக்கொத்துகள். இதை முயற்சிப்போம். வாவ், இது மிகுந்த சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ப்ளூபெர்ரி மற்றும் வாஃபிள் சிறந்த சேர்க்கை. இதுவென்ன? அது விசித்திரமாக தெரிகிறது, ஆனால் முயற்சிக்க வேண்டியதுதான். அருவருப்பாக இருக்கிறது. ட்ரம் ரோல். பாட்டியின் வாஃபிள்ஸ் வெற்றி பெறுகின்றன. ஓ, ஹூரே! யார் சிறந்தவர்? யார் சிறந்தவர்? நான் ஏன்? ஓ ஓ காத்திரு. நமக்கு ஒரு சவால் இருக்குது. இப்போது எனக்கு ஒரு டோனட் வேண்டும். நான் சமையல் போருக்கு தயாராக இருக்கிறேன். ஓரியோ நுடலா. என்ன? உங்க பாட்டியோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஓ, ரொம்ப சுவையா இருக்கு. இப்ப சமையல் செய்யலாம். நாம் கொஞ்சம் நூடெல்லா சேர்ப்போம். இப்போது நாம் கொஞ்சம் ஓரியோ சேர்க்கிறோம். எல்லாவற்றையும் ஒரு பையில் வைத்து ஓரியோவை துகள்களாக அடிக்க தொடங்குகிறோம். என்ன? இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. முடிந்தது. இப்போது நமக்கு தேவை
கைகள். நமக்கு ஒரு கை தேவை மற்றும் நாங்கள் எல்லாவற்றையும் கலக்குகிறோம். ஓ, முயற்சி செய்யலாம். ருசியாக இருக்கிறது. சோத பார்த்து விடுக்கிறவனோது என் டானட்டுகளை தொடர்ந்து செய்வேன். நான் உண்மையில் ஒரு டானட் மாஸ்டர். அனைவரும் எப்போதும் மேலும் கேட்கிறார்கள். நன்றாகவும் சுவையாகவும் இருக்கின்றன. மேலும் நமக்கு சிறிது பொடித்த சர்க்கரை தேவை. ஆஹா, அருமை, நல்லது. சரியான சேர்க்கை பாருங்கள். அது அற்புதம் பாட்டி. ஆனால் எனது வறுத்தவை சிறந்தவை. என்ன வாசனை! சமையல்காரரிடம் என்ன இருக்கிறது? சரியான வற்ற டானட். அது பாதியாக வெட்டுகிறோம். அடுத்ததாக இனிப்பான ஸ்ட்ராபெரி சிரப் எடுக்கிறோம். உள்ளடக்கம் இல்லாத டானட் இனி டானட் அல்ல. இப்போது நாங்கள் பாதிகளை மூடுறோம். இங்கே உள்ள பொருத்தப்பட்ட டானட் சிங்கர்ஸ் இருக்கின்றன மற்றும் இறுதி கவர்ச்சிகள். நாங்கள் மார்ஷ்மெல்லோ பேஸ்டை எடுத்து ரொம்ப சுவையான ஃப்ராஸ்டிங்கை பண்ணுறோம். சிற்றுண்டிகளை மறக்காதீர்கள். டோனட்களில் நிறமுள்ள சிற்றுண்டிகள். அதுவே வெற்றியின் பாதை. நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் காட்டும் போது அதை நினைவில் கொள்ளுங்கள். ஆமா, எனக்கு எல்லாம் நினைவில் இருக்கிறது. ஆனால் நான் எனது பாகத்துல சாக்லேட் சிரப் வைப்பேன். அது மிகவும் சிறந்தது என்று நினைக்கிறேன். எல்லாம் தயார். சாப்பிட தொடங்குங்கள். எங்கே தொடங்குவது? நான் இவைகளை எடுத்துக்கொள்கிறேன். ஓ, இது மிகவும் நல்லது. மிகவும் சுவையாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த டானட்ஸ் பற்றி என்ன? அவை எனக்கு பணியை நினைவூட்டுகின்றன. மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஓ, நன்றி. அற்புதம். மற்றவற்றிற்கு செல்லலாம். ஓ, இங்கே என்ன இருக்கிறது? அற்புதமாக இருக்கிறது. இதன் மனம் அருமையாக இருக்கிறது. அது நுடல்லா. எனக்கு அது பிடிக்கும். நான் என் சகோதரியின் டோனட்டுகளை தேர்வு செய்கிறேன். ஓ, நான் மீண்டும் வென்று விட்டேன். ஒரு நிமிஷம். ஏ, தூங்காதே. எனக்கு வறுத்த முட்டை சமைத்து கொடு. இல்ல குட்டி. என்ன? சரி பாட்டி, தூங்காதீர்கள். ஓ பையன காத்துரு. இல்ல இல்ல, நான் தூங்கல. இது முடிஞ்சிடும். பலகையை எடுத்து மிளகாயை எடுத்து கத்தியை பயன்படுத்தி திறமையாக வெட்டுங்கள். இப்போது மிளகாய் வளையங்களை எடுக்கிறோம். எண்ணெயை ஒரு வாணலியில் ஊற்றுகிறோம். அழகான கோழி முட்டையை அப்படியே உடைக்கிறோம். ஓ, எனக்கு புரிந்தது. எண்ணெய் ஊற்றுகிறேன். நிறைய. ஓ, காத்திரு. என்ன செய்கிறாய்? அவ்வளவு செய்யாதே. இப்போது நமக்கு முட்டைகள் தேவை. அவற்றில் முகங்களை வைத்து அதை மேலும் வேடிக்கையாக மாற்றலாம். அதை ஒரு வாணலியில் உடைக்கிறோம். நமக்கு சிப்பி தேவையில்லை. இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் வாணலியில் பகிர்கிறோம். ஓ, மன்னிக்கவும். ஓ, Order angry operas. Engage my date twikedam. Arduti poglam. Manjal endirule prekadam. Siranda scramble. Irkanam. ஒரு சிரிஞ்சை எடுத்து அடிவளையும் சேகரிக்கலாம். அது நமக்கு தேவைப்படும். அதை வாணலியில் பிரிக்கலாம். மஞ்சள் கரியை ஊசி குழாயில் எடுத்து நமது பல ஸ்கிராம்பிள் முட்டைகளில் சேர்க்க வேண்டும். தயார். ஓ, நாங்கள் தீயில் இருக்கிறோம். நான் அதை இப்போது அணைக்கிறேன். ஓ, என் பொரித்த முட்டைகள் கருகிவிட்டன. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. கேட்சப் எப்போதும் காப்பாற்றும். கொஞ்சம் கூடுதலாக சேர்ப்போம். ஓ, இது கேட்சப் மட்டுமே இல்லை. ஓ, வாருங்கள், நான் உங்களை ஆறுதல் அளிக்கிறேன். கடைசியோட சேர்க்கணும். சுவையாக உணவுருந்துங்கள். ஓ, இது என்ன பயங்கரம். இல்ல, நான் இதை சாப்பிட விரும்பவில்லை. இதை வைக்கிறேன். ஆஃப்க். இப்போது அது வேறுபட்ட விஷயம். இதை முயற்சிப்போம். அடடே, காய்கறிகள் மோசமாக இருக்கின்றன. எனக்கு பிடிக்கவில்லை. இது சுவையாக இருக்கலாம், அழகாக இருக்கிறது. அவை மிகவும் சிறியதாகவும் நல்லதாகவும் உள்ளன. எனக்கு இது பிடிக்கும். நான் நிறுத்த முடியவில்லை. ருசியானது.
அருமை. நான் நிறைந்து விட்டேன். நான் சமையல்காரரின் உணவை தேர்ந்தெடுக்கிறேன். Tonesi Margot, du weißt so für dich. நான் எங்கு தொடங்குவது? எனக்கு தெரியும். அந்த நிறங்களை பாருங்கள். நான் கூரையை அலங்கரிக்கிறேன். இது மிகவும் பிரகாசமாக உள்ளது. ரொம்ப குளிர்ச்சியானது. நல்லா இருக்கிறேன். நான் உனக்கு ஒரு முத்தம் அனுப்புகிறேன். என்ன? வாவ்! ஏய், நீ என்ன செய்கிறாய்? நான் தயாராக இருக்கிறேன். நானும் கூரையுடன் தொடங்குவேன், ஆனால் நான் உலோக சங்கிலிகளை பயன்படுத்துவேன். ஆமாம், இது சரியானது. முத்தம் பதிலாக நான் ஒரு மண்டையை தொங்க விடுவேன். நீங்கள் பயந்து விட்டீர்களா? ஹா 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 ஹா! அருமை! பிலா 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 பிலா! உண்மையிலேயே அப்பா, என் அழகான ஜன்னல் சாளரங்களை பாருங்கள். என்ன, நான் கருப்பு சாளரங்களை வைத்திருப்பேன். ஆம், எதுவாக இருந்தாலும் என்ன சேர்க்கலாம்? சரி, நான் என் பிரகாசமான நிறங்களின் பலகையை எடுப்பேன். என் இளஞ்சிவப்பு வீட்டின் சுவர்கள் மிகவும் அழகாக இருக்கும். இது அற்புதமாக இருக்கிறது. ஆஃப் 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 எவ்வளவு மந்திரமாய் இருக்கிறது. வாவ்! நான் ஒரு சிறிய மென்மையான பாயை சேர்க்கிறேன். ஒரு ஊதா நிற கைகள் மேசை மற்றும் ஒரு இளஞ்சிவப்பு கடின மேசை. சில வடிவமைப்புகளை சேர்க்கிறேன். வாவ்! என்ன? மற்றும் அலங்காரமாக வாவ்வால்களை வைத்திருப்பேன். குழு. அது ஊதா சுவர்களில் அற்புதமாக தெரிகிறது. அதை பாருங்கள். என் கைக்கழல்கள் இங்கே சிறப்பாக இருக்கும். முடிஞ்சது. சிலந்தி வலைகளுடன் ஒரு சோஃபா, ஒரு மண்டையோடு மேசை மற்றும் ஒரு படுக்கையறை மேசை. மேலே சில அலங்காரங்களை சேர்த்து ஒரு மிருதுவான பாய் கருப்பு. நிச்சயமாக அந்த விளக்கை பாருங்கள். ஓ, சுவைக்கும் கோம்பு. ஆம், ஹூம் ஹூம். நான் சுவரில் புதன்கிழமையின் புகைப்படத்தை ஒட்டுவேன். அப்படியா? அவளுக்கு எந்த அறை பிடிக்குமா? கண்டிப்பா. சரி சரி சரி, இது அற்புதமாக இருக்கிறது. சரி. ஆயு, வாவ்! நான் என் வீட்டுக்கு திரும்பி செல்வேன். ஆம், இந்த விற்பனை இயந்திரத்தை பாருங்கள். உள்ளே சுவையான மிட்டாய் இருக்கிறது. மேலும் சில அழகான கரடிகள். எனக்கு வேறு ஒரு யோசனை வந்துவிட்டது. பார்ப்போம். இந்த அழகான வானவில் பாருங்கள். இது இந்த சுவரில் அருமையாக இருக்கும். கொடுத்தேன். உங்களுக்கு சில சுவையானவை வேண்டுமா? அதோ போங்கள். அதை ஒரு கிண்ணத்தில் வைக்கிறேன். ஹே ஹே. ஓ, நன்றி. உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். யாம் ஹூ. ஓ, என் கடவுளே. சரி சரி பெண்களே, முதல் மாடி தயார். இது முற்றிலும் சிறந்தது. வாவ்! அடுத்ததுக்கு போவோம். சமையலறைக்காக கருப்பு மரச்சாமான்களை பயன்படுத்துவேன். ஓ ஆம், அந்த அலமாரிகளை பாருங்கள். மண்டை ஓடுகளுடன் நிச்சயமாக. மற்றும் அதன் அருகில் ஒரு உண்மையான கல்லறை. வெறும் கிண்டல் தான். அங்கே அலமாரிகள், ஒரு மேசை, நாற்காலிகள் மற்றும் சில பாத்திரங்கள் உள்ளன. நிச்சயமாக. வாவ்! என்ன ஒரு உணர்வு. சுவரில் பழமையான கடிகாரம். இன்னும் சில விஷயங்கள் தயாராகிவிட்டது. ஓ, ஒரு வௌவால். ஓ மை காட், அது நமக்காக. இங்கே வா.
புதன்கிழமை உனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். ஆஹா, அவர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். நான் கொஞ்சம் கோக் எடுத்துக்கொள்கிறேன். அருமை. நன்றாக இருக்கிறது. ஓ, என்ன ஒரு கனவு காட்சி. இந்த சமையலறை இனி ஏற்றதல்ல. இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஆம், மிகவும் சிறந்தது. ஹே, நான் உண்மையில் இளஞ்சிவப்பு அலமாரிகளில் ஏதாவது வரைவேன். பார்ப்போம். ஓ, அது மிகவும் அழகாக இருக்கிறது. சில மேலும் கூறுகளை சேர்த்தல். நான் ஒரு மேதை கலைஞன். இது குளிர்ச்சியாக இல்லையா? இதை உள்ள வைக்கிறேன். நான் இதை ஏற்கனவே விரும்புகிறேன். ஒரு மேசையும் நாற்காலியையும் வைக்கிறேன். வாவ், பூனை பற்றி மறக்காமல் இருக்கலாம். நீங்கள் சிறந்தவர். ஓ, நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். நமக்கு ஒரு இளஞ்சிவப்பு ஸ்பீக்கர் தேவை. சரி, இதோ இது. அதை விரும்புகிறது போல தெரிகிறது. ஓ, இந்த இசை. பெண்களே, உங்கள் சமையலறை சிறப்பாக இருக்கிறது. ஓ, இது மிகவும் சத்தமாக இருக்கிறது. மற்றும் உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது உங்களே? அப்படியா? நாம் அடுத்ததுக்கு போகிறோம். ஓ இல்லை, ஒரு சிலந்தி. அட, அது உண்மை அல்ல. என்ன டீனா, இது நகைச்சுவை அல்ல. ஓ, என்னை. சரி சரி சரி, பார்ப்போம். சிலந்தி வலை. சிறந்த திரைகள் இப்போது. நான் உடனே ஒரு பாயை சேர்க்கிறேன். மோசமில்லை. உன்னால் என்ன? என் திரைகள் வண்ணமயமான மணிகள் ஆக இருக்கும். இது மிகவும் அழகாக இருக்கிறது. பாருங்கள், இதோ ஒரு ஜன்னல், இன்னொரு ஒன்று மற்றும் ஒரு பிரகாசமான பாயும். முழு தரையும் இதனால் மூடப்படும். அருமை. நீ இங்கே என்ன செய்கிறாய்? கொஞ்சம் காத்திரு. அது சரி. அது நகைச்சுவையாக இருக்கிறது. ஓ, என் புருவம். என்ன? ஓ, அதை அவசரமாக திருப்பி அனுப்ப வேண்டும். நல்லது, மிகவும் சிறந்தது. நான் உங்களுக்கு இப்போது காட்டுகிறேன். சரி, வால்பேப்பர் பற்றி பேசுகிறோம். 3வது அறையில் சுவரில் யூனிகார்ன்கள் மற்றும் வானவில் இருக்கும். இது ரொம்ப பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அது உங்கள் கோட்டுகளுக்கான இடம். உங்கள் அழகான படுக்கை. இந்த இதய வடிவத்திலான தலையணையை பாருங்கள், அழகாக இருக்கிறது. ஒரு மேக்கப் மேசை கண்டிப்பாக. ரொம்ப குளிர்ச்சியான விஷயங்கள் நிறைய. நீங்கள் அதை விரும்புவீர்கள். ஹை பை நண்பா. அப்படியா டீனா, என் வீடு தயார். என்ன? நான் வேகமாக இருந்தேன். ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, ஒரு கருப்பு படுக்கை சந்திரனுடன். இது அற்புதமாக இருக்கிறது. சில விவரங்களை சேர்க்கிறது. அந்த சாண்டிலியர்கள். ஒரு வயலின் உங்கள் படுக்கையின் பக்கத்தில் இருக்கிறது. என்ன நினைக்கிறீர்கள்? வென்ஸ்டே? ஓ சரி, இங்கே நாங்கள். ஆம், நீங்கள் இப்போது கண்டிப்பாக வாசிக்கலாம். ஹூம் ஹூம் ஹூம். பாருங்கள், பிரிட்னி. அப்படித்தான் இருக்க வேண்டும். சரி. ஓ, என்னை
பார்ப்போஸ் வீடு புதன்கிழமைக்கும் என்னிடுக்கும் தயாராக உள்ளது. எல்லாமே மிகவும் நன்றாக இருக்கிறது. எங்கள் தங்கள் பொம்மைகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஓ பிரிட்னி, ஏதாவது பிரச்சனையா? டீனா, நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை. ஹாரி, ஓ போகலாம். பெண்கள் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். சிறப்பு. உங்கள் வீடுகள் மற்றும் பொம்மைகள் மிகவும் வேறுபட்டிருந்தாலும் நீங்கள் ஒன்றாக விளையாடலாம். இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம். ருசியானது. சிறந்த நேரத்தை கழியுங்கள். அடுத்த சவாலில் உங்களை சந்திப்போம். அது மிக விரைவில் இருக்கும். பை. நோம் நோம், அது ரொம்ப சுவையா இருக்குது. கேக்கின் எல்லா எசிவ போகிலும் ரொம்ப ருசியா இருக்கும். ஒடிடடி டீசர் அவரை மேலே வைப்போம். தசுப்பாக ஒரு அழகான விழா நான் முடிச்சேன். இனி என்னோட ஃப்ரை ஒரு ருசியான கேக் எப்படி பண்ண வேண்டும் என்பதை காண்பிக்கிறேன். பனியை வெளியேற்றவும். இப்படி அதிசய சக்திகளால் பான்கேக் தயாரிக்க முடியும். அதை அணிவோம். நீல புளித்த தூளை எடுத்து இதோ இது பனியாகும். எனது கேக் தயாராகிவிட்டது. வா எல்சா அண்ணா, உங்க மேலங்கி மிக்க அழகு. நான் என்ன செய்ய போறேன் என்று தெரியும். நாங்கள் தேனை பயன்படுத்த போகிறோம். என் சிறிய நண்பர்களே, எனக்கு தேன் கூடு தேவையாக இருக்கிறது. மன்னிக்கவும். ஓ பைபை, அந்ததை பாருங்கள். என்ன? அது மேசையின் கீழே இருக்கிறது. அட, கவலை இல்ல. மெல்லிய பாசிகளும். கேக் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. ருசிப்பதற்கு நேரம். இது ஒரு அதிசயம் உண்மையிலேயே. அவ்வளவு நல்லவன் இல்லை. ருசியானது. மீனின் சுவை எப்படி இருக்கிறது? அந்த கருப்பு மற்றும் மஞ்சள் கோடுகள் அதிசயமானவை. நிச்சயமாக அப்பா. ஆம். ஓ மன்னிக்கவும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் கொண்டு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் செய்ய போகிறேன். அது மிகவும் ருசியாக இருக்கும். ஓ வந்து பாருங்கள். அருமை. என் ரகசிய மூலிகை
என்பது முழு பாக்ஸ் சாக்லேட். நான் சேகரித்து வந்தேன். இது முழுக்கமது நாட்டிலேயே சிறந்த சாக்லேட். சரி, கொஞ்சம் பால் மற்றும் நிறைய காக்கோ மாவு. இல்லை, இங்கே மிகவும் சாக்லேட் இருக்கு. அட சுத்தி மன்னிக்கவும், பிரான்ஸ். எனக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது. நான் சரி செய்து விடுகிறேன். இது நல்லது. கொஞ்சம் நுடல்லாவுடன் காகாவை காக்டெயிலில் ஊற்றி எல்லாவற்றையும் கலக்கிறேன். ஓ, மிக்க நன்றி. எதிர்முகப்பை உருவாக்குகிறேன். சில சாக்லேட் சீரப்பை பக்கங்களுக்கு சிந்துகிறேன். சாக்லேட் சீரப்பை வந்து ஊற்றுகிறேன். இதேதான் எம்மா விரும்பியது. கட்சிக்காக கொஞ்சம் வா, இத பார்த்து சாப்பிடும். நாம ஒரு டீ செய்வோம். நன்றி கிறிஸ்டோப். யாரது? வெறுப்பு மணக்கிறது. அவற்றை வறுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அது வரைவோம். அருமை. ஓ, நான் இந்த தீயை என்ன செய்வேன்? ஓ, இல்லை, நான் உங்களுக்கு உதவுகிறேன். சிறு மந்திரம். அது மிகவும் நல்லது. நன்றி சகோதரி. அப்பிச்சு உங்களை ஆச்சரியப்படுத்துவதற்கான என் முறை. எனது சமையல் முறையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எனக்கு நீல சிரப் மற்றும் நாவல் பழங்கள் தேவை. மற்றும் மேலும் ஒரு தட்டில் ஊற்றுகிறேன். அடுத்ததாக நான் ஒரு கண்ணாடி எடுத்து அதை சிரப்பில் முக்கி பின்னர் நீல நிற பொருட்களில் முக்குகிறேன். ஒரு ஆயிரம் அழகானது. இப்போது நமக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். ப்ளூபெர்ரி ஐஸ்ட் டீ மிகச் சிறந்தது. அதற்கு சற்று ஐஸ் இட்டுக் கொள்கிறேன் மற்றும் சில பால். சிறப்பு. பிளெண்டரை ஓட்டுகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன். மேலாக சில நுரை தட்டிய கிரீம். மேலும் ஒரு சுருக்க குழல். காக்டெயில் எப்போதும் தயாராக உள்ளது. எல்சா, அற்புதம். எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என்னோட ஒரு காக்டெயில் தயாரிக்கிறேன். வானவியில் உருவாக்குவது. பால் கூடை செய்கிறோம். மேல் நட்டு நல்ல ஆக்கோடு பருப்பு. இந்த சுவர் மிகவும் என் மோசம். பற்கள் மாறாது. நான் அதை உடைத்து விட்டேன். அடி, இதை எப்படி மீண்டும் இடவே? இது வேலை செய்தது. நல்லது. அனைத்து பாலும் சேர்த்து கலக்கவும். கலக்கவும். இது எப்பொழுதும் வேலை செய்தது. அவங்க அவங்களை கொதிக்க விடு. ஆச்செதிக்கவும் ஊறுகிவிடும். எல்சா, நீ கஞ்சனம் செய்ய முடியுமா? உரைக்க இதோ. எல்லாமே அழகாக தோன்றுகிறது. ஆனால் இதிலிருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். விண்ணிலிருந்து உதிர்ந்த கீற்றாக இருக்கும் கிரீம் அருமையாயிருக்கிறது. ஓ வாவ், இதை பாருங்கள். சாக்லேட் இதயங்கள் மிகவும் சுவையாக உள்ளன மற்றும் காக்டெயில் கம்பீரமாயிருக்கிறது. கிறிஸ்டப் கம்பீரமாயிருக்கிறது மற்றும் எல்சா அழகாக இருக்கிறது. எனக்கு நலமாக இல்லை. எனக்கு குளிர் அடிக்கிறது. என்ன நடக்கிறது? நன்றி எல்சா. அதற்கு நிறுத்து. அப்போல்
கிறிஸ்டாப் தான் ஜெயிச்சவன். ஓ, நம்ப முடியல. என் படுக்கை. இப்போ எனக்கு குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லோருக்கும் தெளிவா? நான் என்ன செய்ய வேண்டும்? இதோ மாவு. நாம இதை பரப்ப வேண்டும். வட்டமான குக்கிகளை வெட்டுகிறோம். அதை பேக்கிங் ஷீட்ல வைக்கின்றேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சாக்லேட் குக்கீஸ் செய்ய விரும்புகிறேன். அதை அங்கே தூவி அதனை ஓவன் உள்ளே வைக்கின்றோம். எனக்கும் எனது சொந்த குக்கீஸ்களை உருவாக்க விரும்பினேன். பனிமலர் போன்ற வடிவத்தை வெட்ட போகிறேன். ஓ, நான் ஏற்கனவே எனக்கு பிஸ்கட்டுகள் சமைத்து விட்டேன். இப்போது அது அலங்கரிக்கப்பட வேண்டும். ஊஃப். ஆமாம், நான் விரும்புகிறேன். அதை சூப்பர். புடைசல்களால் அலங்கரிக்க. கொம்பு ஆக இருக்கும். இப்போது இது ஒரு மானின் மூக்கு ஆக இருக்கிறது. ஆமாம், கண்டிப்பாக. பிரகடனமான நூல். பல்லுக்கு சாக்லேட். ஓ, இது கொஞ்சம் சோகமா இருக்கு. இது அதிர்ச்சி தருகிறது. இது பல சுகமான அனுபவம் போன்றது. எல்லாவற்றும் நான் எல்லாவற்றையும் நுடெல்லா விட்டு அலங்கரிப்பேன். ஒவ்வொரு கூக்கிக்கும் கொஞ்சம் ஊற்றுவேன். இப்போது கம்மாளுகள் நேரம்தான். இது மிகவும் மென்மையானதும் சுவையானதும். அதை தூக்கி எறிகிறேன். தயாரா? நான் எல்லா கம்மாள்களையும் ஒரு அம்பை பயன்படுத்தி பிடிக்கப் போகிறேன். பயன்பட்டது. ஓ, வாங்க. ஹூ, ஹூ. அது நல்லா இருக்கும். நான் என்னுடைய பர்னரால் சில மார்ஷ்மெல்லோக்களை வருகிறேன். ஒவ்வொரு குக்கும் இட்டு புதுக்கியும் வைத்து ஒரு சாண்ட்விச்சாக செய்கிறேன். இது மிகவும் அற்புதமாக உள்ளது. ஆஹா, அண்ணா, அது அற்புதம். ஆம், ஜொங்மாள் குளிர்ச்சியானது. இப்போது எனது முறை. சிறப்பு. எனது கூகிகள் முடிந்துவிட்டன. எனக்கு ஐசிங் தேவை. ஹூம் ஹூம். இந்த ஐசிகள் பயன்படும். ஜாய், இந்த இடத்தில் சில சிறிய விவரங்கள். இது பூரணமானது. எம், இதை நீ முயற்சிக்க நேரம். என்ன அரைக்கியா? இதை முயற்சி செய் அல்லது எனது உடையை. சப்பு, எனக்கு மேலும் வேண்டும். அது மான்தான். நான் அதை உருவாக்கி. அது மிகவும் ருசியாக இருக்கிறது. மேலும் சில முழு குக்கீகளின் கோபுரம். ஓ, அவை மார்ஷ்மெல்லோவிலும் மற்றும் சாக்லேட்டுகளிலும் உள்ளன. இது அபாரமாக உள்ளது. ஆனால் யார் வெற்றி பெற்றவர்? என் விரல் முடிவு செய்யும். வெற்றியிட்டீர்கள் எல்சா. எம்மாவிற்கு நன்றி. நிச்சயமாக நான் செஃப் என்பதால எனக்கு சமையல் தெரியுமே. நான் உங்களுக்காக ஒரு மிகச்சிறந்த கேக் செய்யவிருக்கிறேன். மையத்தில் சராப் மாதிரியை வைத்து இடம் செய்து கிரீமை எல்லா பகுதிகளிலும் பரவச் செய்து ஸ்பேச்சுலாவால் சமமாக செய்து மேலும் பல அடுக்குகள். அருமை. இனி இதற்கு சரியான தோற்றம் கொடுப்போம். ஏது பாட்டி? என்னிடம் ஒரு அச்சு அலமாரி இல்லை. நான் ஒரு துருவியை பயன்படுத்த வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது நடுவில் ஒரு துளை இருக்கிறது. அற்புதம். அதில் இனிய சாறை நிரப்பலாம். இல்லை பாட்டி, நீ இதை செய்வதற்கு தயார் மனமாக இருக்கிறாயா? ஓ, நன்றி பேர குழந்தை. எனக்கு பற்கள் உள்ளன. வணக்கம். அவரை என் அழகு மணிக்கொம்புகளை அது ஒரு பயன்படுத்தி நிகழ்ச்சி. குழந்தைக்கு நல்லதும் ருசியானதுமாக இருந்த சிறார் கேக்கை அலங்கரிப்பேன். இத பாருங்க. இவைகளை பார்க்கிறாயா? இவை பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டவைகள். தானே செஞ்சு குறியா கொஞ்சமா. ஹே, எவ்வளவு நகைச்சுவையாக.
ஒரு பெரிய எரிமலை தயாரித்து விட்டேன். சிறிது சர்க்கரை நீரை ஊற்ற நேரம். அது நமது லாவா ஆகும். அமையமான இறுதி உந்துதல். அற்புதம். அரே என்ன மீண்டும்? ஹே குழந்தை, பொறுமையாக இரு. அங்கே நீ என்ன சொல்ற? நான் குக்கி கூழ் செய்றேன். நான் வலிமையானவன். இப்போ நாம ஒரு அற்புதமான கடற்கரை செய்யலாம். நீக்கு எப்படி பிடிச்சிருக்கு? அருமை. இந்த அலங்காரங்கள் அதிசயமானவை. எல்லாம் மாஸ்ட் முட்டையால செய்றாங்க பாரு. அறிதல். வாவ், நீ தொங்க சிறப்பாக செய்தாய். இந்த அற்புத கடலோரத்திலிருந்து என் கண்களை பிடிக்க முடியவில்லை. எவ்வளவு அழகான புகுப்பு. முயன்று பாருங்கள். வாவ், ருசியானது. உதவிக்கு நீங்கள் ஒரு மேதை. மிகவும் நன்றி. அழகாக உள்ளது. தேன் மிகவும் இனிமையாக. கோதுமை மற்றும் தேனீச்சுவர் மிகவும் முறுக்கல். என் விரல்களை நக்கலாம். இது என்னால் பிடிக்கிறது. சரி செஃப், நான் எரிமலை ஒன்றை குடிக்கிறேன். இதை நான் இதுவரை செய்யல. இது ரொம்ப நல்லா இருக்கு. மற்றும் கேக் தானே ரெசிபியாக அவ்வளவு சுவையா இருக்குது. வெற்றி பெற்றவர் மை. நன்றி காரிகை. சரி சரி சரி, இந்த இனிய வாலண்டைன் எனக்கு ரொம்ப வேணும். ஒரு கிணறு. ஓ, அது ஒளி குமிழ்ச்சி. இனி பேத்தி ஸ்ட்ராபெரிகளுக்கு மிகவும் விரும்புவாள் என்பதை நான் அறிவேன். ஆகவே நான் அதில் ஒரு ஃபவுண்டைன் ஆக்குவேன். என்ன அதிசயம்! எங்கள் ஸ்ட்ராபெரிகள் கலந்து விட்டன. இதனை ஊற்றுவோம். அற்புதம். ஓ, இந்த மாதிரிகள் பார்க்க நம் இனிப்பு கலவையை இதில் ஊற்றி அதை ஃப்ரீசரில் வைத்து உறைய முடியும். இப்போது நீங்கள் அவற்றை கிணற்றில் மூழ்க விடலாம். அருமையான யோசனை. அதை குச்சியில வச்சு விடலாம். குறிக்கும் ஒரு அணுகுமுறை. பாட்டி, எனக்கும் ஒரு திட்டம் உண்டு. என் தங்க கைப்பைத்தில் என்ன வைத்திருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போ நமக்கு தெரியவில்லையா? நன்றி, தொண்டு பாருங்க. மிக காப்பாக விலை உயர்ந்த மிட்டாய்கள். முதலில் அதிகமாய் வெளிச்ச சாக்லேட். நாம் இதை நீர்க்குளத்தில் ஊறுக்க வேண்டும். வெள்ளையில் இருக்கும். இவ்வளவு தெளிவாக. இப்போது எனது இனிய பொன்னிற ஸ்ராப் மட்டுமே. அது உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? ஆம், ஆச்சரியமாக உள்ளது. ஆமா, இதுதான் எல்லாமா கலக்கி கிளந்திருக்கேன். நான் ஒரு உண்மையான தங்க ஊற்றை உருவாக்குவேன். மின்மினிக்கு சில மாயாஜாலங்களை சேர்ப்போமா? அப்பா கோபம் கொண்டார். பாப்பா சாக்லேட்டுகளை ஊற்றி விடுவது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அவற்றை காண்பிக்கிறேன். சரியாக உள்ளது. அதனை ஒரு குச்சியில் எடுப்பது அல்லவா? என்ன மீண்டும் ஐயோ பேரன்,
இது மிக அதிகமாக இருக்கின்றது. நாம் ஒரு கிணறு அவசரமாக தயாரிக்க வேண்டும். என்னிடத்தில் பெர்கம் இருப்பது நன்றாகவே. சரி, நான் காப்பாற்றப்பட்டேன். அதை உடைக்க வேண்டும். வாங்க, அந்த நெருப்பு பாருங்கள், அருமை. மற்றும் நான் ஜெல்லிகளை கம்பிகளில் வைக்க பயன்படுத்துவேன். வா, எனக்கு பல திருப்திக்குரியவை இருக்கின்றன மற்றும் அவை அனைத்தும் வெவ்வேறு விதமாக உள்ளன. யார் பார்த்தா? ஓ ஹாஹா சூப்பர். சரி குட்டி சகோதரி, உனக்காக எல்லாம். ஓ, எல்லா ஃபவுண்டின்களும் மிக அழகாக இருக்கின்றன. நான் ஸ்ட்ராபெரி ஒன்றை தொடங்கி பார்க்கிறேன். எங்கள் ஸ்ட்ராபெரிகள் ஃபவுண்டனில் மூழ்க விட்டு ஒரு முறை முயன்று பார்ப்போம். ஓ, இது மிகவும் சுவாரஸ்யமாகவும் சுவையாகவும் இருந்தது. உட்காருங்க. இந்த ஊற்று கிணறு பப்ளம் இருந்து உருவாக்கப்பட்டதா? அது அருமையா இருக்குது. மிக மிக நன்றாக. கிளிப்பிங். அங்கே கமிஸ் உள்ளதா? இதை காத்திருப்பதற்கான ஆவலே இல்லை. வாவ், அமேசிங். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் நான் குமிழிகளை ஊதவும் முடியும். சரி, இந்த நீரூற்று நிஜமாகவே தங்கத்தால் செய்யப்பட்டதா? இது மிக பிரகாசமாக இருக்கிறது. சாக்லேட்ஸை அதில் மூழ்க விடலாம். நீ மிக அபாரம். நாளைக்கு உங்களோட பேசுறேன். அந்த இடத்தில் சிக்கிக் கொண்டது. ஓ அதானே, எனக்கு தெரியும். உங்கள் அடுத்த வேலை இல்லை. ஐயோ, பிசா. இதுவரை இல்லாத அளவுக்கு ருசியான பீட்சா, ஐஸ்கிரீம் மற்றும் கண்டிப்பாக இனிப்புகளால் செய்யப்படுகிறது என்று எனக்கு தெரிகிறது. வாவ், இது ஏற்கனவே அழகாக இருக்கிறது. பேசாமல் முன்னேறும். என்னுடைய இனிப்பு சேகரிப்பை எப்படி விரும்புகிறீர்கள்? இது மிகவும் பெரியது. நான் அதை என் சகோதரியுடன் பகிர்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் முதலில் பீஸாவின் வடிவத்தை வெட்ட வேண்டும். இப்போது இது பல்வேறு இனிப்புகளால் அலங்கரிக்கப்படுகிறது. ஆஹா, இவ்வளவு நிறைய இருக்கிறதா? மற்றும் நடுவில் M&M's. ஓ சரி, வாருங்கள் பேரனே. நீ செம்மையாக வேலை செய்து கொண்டிருக்கிறாயே. சரி, இது ரொம்ப ரொம்ப ரசமானது. ஆனா என்னோட சாந்த பீட்சாவை பண்ணணும். எனக்கும் ஒரு சுவாரஸ்யமான செய்முறை உள்ளது. அதை நீண்ட நாட்களா முயல விரும்பினேன். மாவினை முட்டை தொகுப்பில் வைத்து அதை எண்ணெய் தடவி சீசரால் நிரப்ப வேண்டும். சீஸ் வெளியேறாமல் தடுக்க முக்கியமானது மெல்ல அதன் முனைகளை உடைத்து விட்டால் போதும். வேக விட தயாராக ஓவனுக்கு தொடக்குவோம். ஓமோ வாசம். கீரை மற்றும் தக்காளிகளால் அலங்கரிக்கிறோம். பாப்பாவுக்கு கொடுக்கலாம் பாட்டி, என்னை புன்னகைக்க செய்யாதே. அவர் என்ன செய்கிறார்? வாவ், அடப்போச்சு. ஓ கடவுளே. முதலில் கிடலை உருட்டி சோடா டொமேட்டோ பேஸ்ட் ஐ பயன்படுத்து. அதை பரப்பி பசலை கீரை மற்றும் செர்ரி தக்காளி வைக்கின்றீர்கள். இது ஒரு நல்ல யோசனை.
இப்போது துருவிய சீஸ் அதை பரப்பி பீட்சா நெருப்பு பயன்படுத்துவோம் சும்மா சரி அனைவரும் ஒன்று தயாராக இருக்கிறது. மாமாமியா நாம முடித்து விட்டோம். வாவ்! எல்லா பீட்சாக்களும் மிகவும் வித்தியாசமாகவும் அபூர்வமாகவும் உள்ளன. இந்த பீட்சா பெரியதாக இருக்கிறது. செயலாளர், நான் ஒரு பிஸ்கட் கண்டுபிடித்தேன். மனம் அற்புதமாக உள்ளது. இதன் ருசி ஒப்பிடத்தக்கது. யம்! பாட்டி எனக்காக சமைத்ததை நான் சப்ரோபக்கிறேன். நான் அவளின் மிகவும் கடினமாக முயற்சிக்கிறார் என்பதை அறிகிறேன். ஆனால் இந்த பீட்சா பெரிதாக அசைவமாக இல்லை. வீட்டிற்கு சென்று கொள்கிறேன். இனிப்புகள் சந்தேகமே இல்லாமல் வெற்றி பெறுபவர் யார் என்பதை நான் அறிவேன். அவன் என் சகோதரன். நான் முதல் உணவினை ஏற்கனவே யோசித்துட்டேன். எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். தொடங்கலாம். மிகவும் சரி விவியன், இந்த பெரிய சதைப்பற்றுள்ள தர்பூசணியை என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை உள்ளது. கத்தியை எடுத்துக்கொள்வோம். மேல் பகுதியை வெட்டுங்கள். இப்போது ஒரு இமர்ஷன் பிளெண்டரை எடுத்து தர்பூசணியை உள்ள தோலிலேயே பிளெண்ட் செய்யுங்கள். அருமை. இதை போல உண்மையான தர்பூசணி சுவை கொண்ட ஜூஸ் பந்துகளை உருவாக்கியுள்ளோம். அருமை. சுவையான தர்பூசணி ஜூஸ் இந்த ஜூஸ் பந்துகளையும் தர்பூசணி தோலுக்குள் மீண்டும் வைப்போம். நம்ம சில வெள்ளை ஜூஸ் பந்துகளை சேர்ப்போம். அப்புறம் எல்லாத்தையும் ஃபாண்டாவோட ஊற்றுங்க. ஓ ஆம், பெரிய சுவை. அது போதும். இப்போ நம்மால் ஒரு ஸ்ட்ரா போடலாம் மற்றும் அதை ஒரு குடை கொண்டு அலங்கரிக்கலாம். பாட்டி, நான் முடித்து விட்டேன். உங்களுக்கு என்ன? நான் ஒரு சுவையான தர்பூசணி சமையல் முறையை கண்டுபிடித்துள்ளார். முதலில் தர்பூசணியை முழு சக்தியுடன் நன்றாக குலுக்க வேண்டும். ஆமாம், உள்ளே ஏற்கனவே ஒரு தர்பூசணி காக்டெயில் உள்ளது. அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றுகிறோம். ஓ, இது கனமாக இருக்கிறது, ஆனால் முடிந்துவிட்டது. இப்போது சில விதவிதமான பேரிக்களையும் பழங்களையும் எடுத்து காலியான தர்பூசணி தோலுடன் அவற்றை நிரப்புங்கள். சரியானது. இப்போது என் வீட்டில் தயாரித்த தேனை எடுத்துக்கொள்வோம். ஆஹா, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். வாஹா, இதையெல்லாம் பழங்களின் மீது ஊற்றுங்கள். ஆஹா, நிறைய தேன். மிகவும் அருமை. இப்போது அதனை உடனடி உரைச்சல் தெளிப்பால் உறைய விடுங்கள். அற்புதம். இப்போது பக்கத்தில் சோள உரிக்கவும். வெற்றியதை பார்ப்பேன். ஓ, நாங்கள் செய்து விட்டோம். நான் இன்னும் எதையும் யோசிக்கவில்லை. வேகமாக யோசிக்க வேண்டும். முதலில் தர்பூசணியை 2 பாதியாக வெட்டுவோம். வாவ், முதல் முறையிலேயே வேலை செய்தது. மிகவும் எளிதாக இருந்தது. இப்போது தர்பூசணியின் உள்ளே உள்ள பழத்தை அகற்றுவோம். நான் இதையெல்லாம் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஓ ஆம், நீங்கள் நினைப்பது போல எளிதாக இருந்தது. இப்போது கெட்டிலை எடுத்து அதில் நிறைய சாக்லேட்டை சேர்ப்போம். அதை மூடிவிட்டு தண்ணீர் கொதிக்க காத்திருக்கிறோம். நல்லது. ஓ, சாக்லேட் ஏற்கனவே மிருதுவாகிவிட்டது. இப்போது அதை எடுத்து தர்பூசணி தோலுக்குள் பிழியலாம். தர்பூசணி பாதியின் முழுவதையும் நிரப்ப சாக்லேட்டை முழுவதும் பிழிக்கிறோம்.
அப்படியே ஓ அற்புதம். இப்போது நாம ஸ்கிட்டில்ஸ் திறக்கிறோம். இதையெல்லாம் இந்த தர்பூசணி சாக்லேட்ல ஊற்றுங்கள். அத நல்லா கலக்குங்க. ஓ இது ருசியா இருக்கு. நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். ஆனா இது என் சகோதரிக்காக. வழியா விவியன், நீ இப்ப அதை முயற்சிக்கலாம். வாவ், நீ எல்லாம் எனக்காக செய்தாயா? நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, நான் இந்த காக்டெயில் மூலம் தொடங்க விரும்புகிறேன். இங்கே பல ஜூஸ் பந்துகள் உள்ளன. குளிர், அவை சுவாரஸ்யமாக வெடிக்கின்றன. எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? ஓ, இது ஜெல்லி போல தெரிகிறது. இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. அது என்ன? சாக்லேட்டான ஏதோ ஒன்று. ஒரு ஸ்பூனுடன் அதை முயற்சிப்போம். ஓ, சாக்லேட் கமீஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ் எனக்கு பிடிக்கும். ஆனால் யார் வெல்ல போகிறார்கள்? யாரும் இல்ல. நீ என் ஆசையை நிறைவேற்றவில்லை. எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். ரவம் சுவையாக இருக்கிறது. ஆனால் இது அது இல்லை. அதுவே நான் விரும்பியது. அப்படியா? நீ ஒரு தர்பூசணி வேண்டுமா? நீ நேரடியாக சொல்லியிருக்கலாம். இப்போது எனக்கு ஹப்பா பூபா வேண்டும். என்னை விஹை ஏதாவது யோசிக்கவும். ஓ, நான் ஏற்கனவே அறிவேன். இப்போதே இங்கே. ஓ ஆம், இங்கே இந்த பப்ளி. நான் இதை கண்டுபிடித்தேன். அட என்ன? இல்ல, எனக்கு ஒரு வட்டமான ஹப்பா பூபா வேண்டும். இது முக்கியம். ஆஹா, சரி. என்ன ஒரு வருத்தம். ஆனால் நான் சரி செய்வேன். அனைத்து பபிள் கம்களையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றுங்கள். இப்போது அது ஊறுக வேண்டும். நான் ஒரு ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன். நான் சமாளிக்கிறேன். ஆம், இது வேலை செய்கிறது. பபிள் கம் எவ்வாறு திரவமாக மாறுகிறது என்பதை பாருங்கள். பின்னர் அதை பலகையில் ஊற்ற வேண்டும். அப்படிச்சே. இப்போது அது குளிர்வதற்காக காத்திருக்க வேண்டும். பின்னர் அதை நீண்ட பட்டைகளாக வெட்ட வேண்டும். So one that sort of go with first with Vivian Bambi's next tree. இச்சப்ப நான் சாட்சி இருக்கிறேன். இப்பன்னு நான் சிறந்த ஒன்னை கண்டுபிடிச்சுள்ள. நம்ம தக்காளிகளை எடுத்து மிக்சியில போடுவோம். இப்பனே நமக்கு தக்காளி சாறு தேவை. அதை ஆன் பண்ணுங்க. அது வேலை பண்ணது. அதை சாணில் ஊற்றி அங்கே பரப்புவோம். அதை ஓவனுக்கு அனுப்புங்கள். சபீஸ், இப்போது கொஞ்சம் காத்திருக்கலாம். அதை வெளியே எடு. ஓ, என்ன மனம். நைச்சாகையின் கீழ். இப்போது அதை பட்டைகளாக வெட்ட வேண்டும். அதை ஒரு உருளையாக உருட்டவும். அருமை. இது தக்காளி பப்ளிகம் ஆகிவிட்டது. அதை அலங்கரிப்போம். மற்றும் டாடா, இது தக்காளி போல தெரிகிறது. முதலில் மார்ஷ்மெல்லோக்களை தயாரிப்பது முக்கியம். அவற்றை பாத்திரத்தில் ஊற்றி முழுமையாக திரவமாகும் வரை உருக்கவும். சிறப்பு எனக்கு தேவைப்பட்டதே. பிறகு நாம் பித்தாளி பழத்தை எடுத்து துண்டுகளாக வெட்டுவோம். சாஸ் பண்ணுவ மார்ஷ்மெல்லோக்கு கொண்டுப்பர் எல்லாவற்றையும் சேர்த்து கலக்குவோம். பின்னர் ஸ்டிர்த கம்மீன் அடுக்கு ஸ்ப்ரைஸ் சைட் வைத்த அவன் நரத்தி கர்ஷா ரிசாஸ் பின்னர்ஸ் அது விராக்கை விட்டாமை தன்மிகள் சைபிஸ் செவிய பொர்பீட்டன் பெரிய எல்லாத்தையும் சுருட்டுங்க. அது முடிஞ்சிச்சு. விவியன், இதை முயற்சி செய். வாவ், நீ இத மிகவும் விரைவாக செய்தாய். அது அருமை. இந்த இளஞ்சிவப்பு கம்மிலிருந்து தொடங்கலாம். அதை முயற்சிப்போம். மார்ஷ்மெல்லோ, அது வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஒரு அசாதாரண கம். அது தக்காளியிலிருந்து செய்யப்பட்டதா? பிளேக்
அருவருப்பு. என் சகோதரி நிக்கோலின் பபிள்கம் மட்டும்தான் முயற்சிக்க வேண்டும். இது ஹப்பா பப்பா போல தெரிகிறது. அதை முயற்சிப்போம். இதுதான் நான் விரும்பியது. ஒரு பபிள் ஊதுவோம். அது வேலை செய்தது. நிக்கோல், நீ வென்றாய். ஆஹா, இதற்காகவே நான் காத்திருந்தேன். என் முதல் வெற்றி. எனக்கு முட்டை குழம்பு வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக சமைக்கவும். நிச்சயமாக அன்பே. முதலில் மிளகாய் எடுப்போம். நான் அதை எனது தோட்டத்தில் வளர்த்தேன். மூவா, அதை வளையங்களாக நறுக்குவோம். பொழகு வளையங்களை பானலில் வைத்து ஒரு முட்டையை எடுக்கணும். ஒவ்வொரு முழகு வளையத்திலும் ஒரு முட்டையை உடைக்கவும். அடே, இது ரொம்ப அழகா இருக்கு. முட்டை தயாரி இருக்கும்போது இது தட்டுல மேய்த்துவோம். இப்படி சேஃப். நாங்கள் முட்டை குழம்பு செய்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்கு எனது சொந்த முறை உண்டு. நான் ஒரு கேக் செய்ய முடிவு செய்தேன். நாங்கள் அதை சேர்த்து கிரீமுடன் சமமாக்குகிறோம். இப்போது நுடெல்லா ஜாரை திறந்து மேலே ஊற்றுவோம். அப்படித்தான். ஆமா, நூடல்லாவை யார் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் நமக்கு தேவை வெப்பிக்கப்பட்ட கிரீம். அதை மேலே பிழிஞ்சு ஒரு டீன் பீச்சை எடுக்கவும். அது சாசியர் கிரீமின் விரும்புகிறேன். அது உங்களுக்கு முட்டை குழம்பு நினைவூற்றுதா? சரி, மோசமா இல்ல. இது சுவைச்சா இருக்கு. எனக்கு பருத்தி மிட்டாயும் ரொம்ப பிடிக்கும். காத்திரு வாஸ். நாம ஏதாவது யோசிக்கணும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் பருத்தி மிட்டாயோட ஒரு ஆம்லெட் செய்வேன். இது போல. இது வேலை செஞ்சது. விவியன், இதை முயற்சி செய். நிச்சயமாக. சரி, கேக்குடன் தொடங்கலாம். இது சுவையாக இருக்கிறது. அருமையாக இருக்கிறது. இதை சுவைக்கலாம். வாவ், இந்த ஷேக் அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இதில் முட்டை அதிகமாக இல்லை. இந்த முட்டை மற்றும் மிளகாயை சுவைக்கலாம். அவை பூக்களை போல இருக்கின்றன. அது ருசியாக இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த மிருதுவான முட்டை மீதம் இருக்கிறது. அதை பாருங்கள். இது உண்மையில் மேகத்தை போலவே தெரிகிறது. வாவ், இது பர்காந்தி. சுவாரஸ்யமான யோசனை. ஆனால் நான் வெற்றியை பாட்டிக்கு கொடுக்கிறேன். என்னை உண்மையா எவ்வளவு எதிர்பாராதது. நன்றி செல்லமே. நண்பர்களே, கம்மி மற்றும் சாக்லேட் சவாலுக்கு வரவேற்கிறேன். இந்த எல்லா பட்டைகளும் எனக்கா? ஓ, இங்கே சிறிய ஸ்லாட் மெஷினுக்கான நாணயம் இருக்கிறது. பாருங்கள். நீங்க அதை இயந்திரத்துல செலுத்தி அதனை சுழற்ற வேண்டும். பார்த்து பாப்போம். அது என்ன? இங்கே ஒரு துப்பாக்கியின் சாக்லேட் பட்டி. அருமை. இது என்ன மிகவும் பிடிக்கும். நான் அதை விரைவில் சாப்பிட விரும்புகிறேன். இந்த நீளமாக வரிசையாக முடியக்கூடிய கிராமலை நான் மிகவும் விரும்புகிறேன். இதை பிரத்யேகமாக சாப்பிடுவோம். ருசிகரம். கொஞ்சம் பகிர்ந்து கொள்கிறாயா? சரி சரி, எனக்கும் மோட்டார் இயந்திரத்துக்காக ஒரு நாணயம் உள்ளது. ஆனால் எனது இயந்திரம் சாக்லேட்டுக்கானதில்ல, ஜெல்லிக்கானதுதான். நாணயம் போட்டு இங்கே என் நினைவில் ஒரு பிங்க் ஜெல்லி நிழல். வாழ்த்துக்கள், அது வேலை செய்தது. ஓ, மிகவும் சின்னதாக இருக்கிறது. நான் அதை மென்று ஒரு புட்புண்ணை உமிழ்ந்து பார்க்க வேண்டும். ஓ, இது மிகவும் பெரியதாக ஆகிவிட்டது. மேலும் வெடித்து விட்டது. மேகி, உனக்கு சில பசை வேண்டும் தானே? என்ன? இல்லை, நன்றி. எனக்கு வேற ஒரு சாக்லேட் பார் வேணும். ஆனா எனக்கு இனி நாணயம் இல்லை. நாணயம் இல்லாம நான் பார் எடுக்க முடியாது. ஓ, எதுவும் வேலை செய்யலை. என்ன? பபல்கம் மெஷின் கூட வேலை செய்யவில்லையா? அவள் பபல்கத்தை நேரடியாக மேசையில் துப்பினாள். 4 ஒரு நாணயத்தை எப்படி உருவாக்குவது என்று எனக்கு தெரியும். இந்த சீயக்காயை பாக்கு மட்டும் ஒரு நாணயத்தில் ஆக்கி உரையை செய்ய வேண்டும். இது கடினமாக வேண்டும். இன்னும் கொஞ்சம். இப்படி. அருமை. நாணயம் திடமாகிவிட்டது. இப்போது அதை காயின் ஸ்லாட் மெஷினில் வைத்து சுற்றி செல்கின்றேன். அருமை. என் முறை வேலை செய்தது. எனக்கும் கூட சுளுக்கு வேண்டும். நானும் இயந்திரத்தை மீண்டும் குலுக்கி பார்த்து விடுகிறேன்.
மேல் தகடு திறந்து விட்டது. நில்லுங்கள், மேல் தகடு திறந்து விட்டது. அதனால் அதிலிருந்து எல்லா பப்ளிகம்களும் ஊற்ற முடியும். அவை எவ்வளவு நிறைந்திருக்கும் மற்றும் அவை நிறமுள்ளன. இப்போது அவை அனைத்தும் எனது. மேலும் ஒரே சமயத்தில் பல பப்ளிகம்களையும் தேர்ந்தெடுக்கலாம். எனக்கு ஒரு மாபொன்றை உட்படற்ற கருத்து வந்தது. ஆனால் என்ன, ஏன் இல்ல லிலியானா, அதை என் கூட பகிர்ந்து கொள்ள முடியாதா? நானும் கதவையை திறக்க முயற்பேன். வாருங்கள். ஏன் இது வேலை செய்யல? நான் ஒரு நேரத்துல நிறைய செவந்தி நீர்க்குமிழி போன்று ஊத விரும்புகிறேன். ஆஹா, இது போன்ற வேகமாக வெடித்து விட்டது. நீங்கள் ஜில்லுக் முனைகளால் சூழ்ந்து விட்டீர்கள். உங்கள் மூக்கில் இருந்து கொஞ்சம் எடுக்கிறேன். அருமை. இப்போது எனக்கு ஒட்டிய பொருள் கிடைத்து விட்டது. நான் மூடியை திறக்கலாம். ஆமாம், புதையல் பெட்டி திறந்து விட்டது. இப்போ நான் எல்லாவற்றையும் ஒரே சமயத்துல சாப்பிடலாம். ஒன்னாவும் சாப்பிடலாம். நான் நாணயம் தேவையில்லை. ஆஹா, இன்னும் பெரிய புள்ளியை வீச விரும்புகிறேன். ஓ, எவ்வளவு ருசிகரமாக. ஓ இல்ல, எந்த பெரிய பூவும் என்னை நோக்கி வரலையே. சரி, எனக்கு எண்ணெயும் பாதுகாப்பு தலையும் தேவை. மூலிகை சட்டைகள் கொண்ட ஒரு கத்தியை தயாரிக்கணும். வாங்க கம்மு, நீ என்ன பண்ண? ஓ மன்னிக்கவும், அது அப்படி இருக்கும் என நான் எதிர்பார்க்கல. இதுவும் ருசிகரம் தான். இந்த சாக்லேட் ஸ்னீக்கர்ஸ் பாருங்கள். லிலியானாவை பத்தி என்ன? நானும் ஸ்னீக்கர்கள் வைத்திருக்கிறேன், ஆனால் அவை சீவிங்கம் கொண்டு செய்யப்பட்டவை. இது சுவாரஸ்யமாக தெரிகிறது, ஆனால் இந்த லேசுகள் உண்மையானவை. குல், நீங்க ஒரு துண்டை உடைத்து மென்று சுவைக்கலாம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஓ, பிலாளங்கள் அற்புதமாக இருக்கின்றன. மன்னிக்கவும், எஞ்சியவை உன்மேல் விழுந்து விட்டது. மேகி, வாருங்கள், அதை நிறுத்துங்கள். என் சாக்லேட் என்னை காத்திருக்கிறது. உள் நோக்கி தொடங்கலாம். இது வெள்ளை சாக்லேட். இதன் சுவை அற்புதமாக உள்ளது. ஓ, சாக்லேட் மிகவும் ருசியாக உள்ளது. மகி அதை எனக்கு பகிர்ந்து கொடுக்கமோ? அதில் சுவையான உள்ளது. ஆனால் என் விரல்கள் அவ சின்னம். நான் அவற்றை லிலியானாவின் இளஞ்சிவப்பு அவுட்டில் துடைப்பேன். மாகி, நிறுத்து. இளஞ்சிவப்பு ஸ்னீக்கர்கள் என்னை காத்திருக்கின்றன. நான் நுனியில் இருந்து தொடங்குவேன். அதுவும் சுவைக்குது. நான் ஆழ்த்து பக்கங்களையும் கடிச்சு சுவைக்கணும். இப்ப பபுள ஊதி வளர்க்க முடியும். கவனமாக இரு. ஏற்கனவே இந்த குமிழ்கள் எவ்வளவு தொந்தரவு தருகின்றன. நான் என் சாக்லேட்டை அனுபவிக்க தொடர்கிறேன். மேலும் இவை ஓரியோ பிஸ்கட்ஸ் எனது பிடித்தவை. நான் இன்னும் முயற்சிக்கின்றேன். செருப்பு கயிறுகளை தொடரலாம். இப்படியே என் வசம் ஒரு பபிள் கம் பந்து மற்றும் ஒரு செருப்பு கயிறு மட்டும்தான் உள்ளது. அவள் சாக்லேட் என்னை மிகவும் ஈர்க்கிறது. அதை நான் எடுக்க வேண்டும். அதை எப்படி செய்வது என்று எனக்கு தெரியும். என் செருப்பு கயிறினால் ஒரு மீன் பிடிக்கும் கம்பி செய்ய வேண்டும். என்ன நன்றான யோசனை. நல்ல ஊசலாட்டத்தை எடுத்துக்கொண்டு உன்னுடன் இழுப்பேன். ஓ, அவள் கண்டுபிடிக்கிறார். இல்லை, இது என் மீது பறக்கிறது போல் தெரிகிறது. இல்லை, இது எனது. வா லில்லியானா, நிறுத்து. இல்லை, நேர்மையாக நடக்க மாட்டீங்களா? என்னால்தான் இப்படி எல்லாம் நடக்கும். ஆஹா, ரொம்ப சுவையா இருக்கு. ஓ, நான் சரியே இருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் சாக்லேட்டில் மூடப்பட்டுள்ளேன். அதுவும் நல்லதுதான். குறைந்தபட்சம் நான் அதை ரசிப்பேன். எவ்வளவு சுவைமிக்கது. மாக்கி என்னை அவளது இனிப்புகளால் நோசி அடிக்கிறாள். என் முகத்தில் உள்ள சாக்லேட்டை நான் உண்ணப் போகிறேன். ருசியானது. ஆகரா, அது பெரிய பாட்டிலில் திரவ சவுக்கு உள்ளது. எவ்வளவு பெரியது. வாவ், மேகி 3 பாட்டில் திரவ சாக்லேட் வச்சிருக்கிறாரு. குளிர். என்னிடம் திரவ பால் சாக்லேட் இருக்கிறது. நான் குவளையை திறந்து சுவைக்கிறேன். ஆஹா, எனக்கு சாக்லேட் பிடிக்கும். அவள் இங்கே என்ன செய்வாள்? உஃப், லிலியானா, நிறுத்து. என்னுடன் பகிர்வது உனக்கு பயமாக உள்ளதா? என் குவளையை திறந்து அதன் அனைத்து பபுள் கம்மையும் பிழிந்து விடுவேன். இது பயங்கரமாக இருக்கிறது மற்றும் இளஞ்சிவப்பு. வாவ், இதிலிருந்து பெரிய பழங்கள் வருகிறது. ஆட்டி, அத பாருங்க. ஓப்ஸ், நீங்க ஒரு கண்ணாடியில சாக்லேட்டை பூர்த்தி பண்ணா எப்படி இருக்கும்? இப்படிதான் அதை குடிக்கிறது ரொம்ப வசதியா இருக்கும். ஓ, மிகவும் ஸ்வீதமானது. நான் ஒரு யோசனை செய்தேன். எனக்கு திரிபாதிரியங்கள் இருந்தால் என்ன ஆகும்? நான் முழு நீரூற்று பெற்று விடுவேன். நாங்க சாக்லேட்டை காண்பு போர் பண்ணிடு. அது கண்ணாடி கண்ணாடி வரை நல்லா உங்களை என்லியுலாம்டும். அதுலயும் கிரிக்கிற போது பாருங்க. இப்போ
என்னால் அதை குடிக்கலாம். மிகவும் ருசிகரமானது. ஓ, அவளை பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கு. எனக்கும் திரவ பால் சாக்லேட் வேண்டும். நான் அவளைப் போலவே செய்கிறேன். கண்ணாடிகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஒன்று மேல் வைத்து விடுகிறேன். அத நான் பயிறேன். இப்ப 4 கலக்குகளுக்குள்ள இட்டு விட்டேன். என்ன கிடைக்கும்னு ஆச்சரியமாக இருக்கிறேன். அன்பே, வா, வெளியே வா, வா, நான் காத்திருக்கிறேன். இன்னைக்கு ஏற்கனவே பெரும்பாலான சாக்லேட்டை குடித்து விட்டாரு. நானோ இன்னும் பபுல்கத்தை ஊற்ற முயற்சிக்கிறேன். ஆஹா, மெகி ஏற்கனவே முடித்து விட்டார். உண்மையா? லிலியானா, நீ என்னுடைய திரவ ஜெல்லியை இழந்து விட்டாயா என்று நினைக்கிறேன். ஓ இல்ல, அது கண்ணாடிகளுக்கு பதிலாக மேசையராக பாய்ந்து விட்டது. என் யோசனை செயல்படவில்லை. மிக சிறந்த பப்ளகம் வந்து எங்களின் மியூசிக் பரிசியர் வழிமுறைகள் மற்றபடியும். ஆனால் அது சாக்லேட். ஆம், நீ சரியாக சொல்கிறாய். நான் அதை மேஜை முதல் எடுக்க முடியவில்லை. அது ஒட்டப்பட்டுள்ளது. ஏற்றுக்கொள்ள உண்டு. நான் இன்னும் 2 கைகள் முயற்சிக்கிறேன். இது ஒட்ட முடியாது. வாருங்கள். சரி தோழி, நான் என் சுவை திரைச்சீலை இப்போது சாப்பிட போகிறேன். என்ன நடக்குது? இதை இந்த மேசையில இருந்து எடுத்துட முடியல. ஆனால் என் கருவிகள் முடியும். இல்ல, என் பந்து. என்ன செய்தாய் மேக்கி? ஓ, அவை பறக்கின்றன. பாரு. ஓ ஓ ஓ